பல்லவர்கள் காஞ்சியை தலைநகராக கொண்டு தென்னிந்தியாவை ஆட்சி செய்த பச்சை தமிழர்கள். சங்க இலக்கியங்களில் போற்றப்படும் தொண்டைமான் இளந்திரையன் இப்பல்லவ வம்சத்தைச் சேர்ந்தவனே. சங்க காலத்திற்கு பிறகு கிபி 2ஆம் நூற்றாண்டு வாக்கில் இவர்கள் சாதவாகன பேரரசின் கீழ் குறுநில மன்னர்களாக இருந்துள்ளனர். பின்னர் காஞ்சியை தலைநகரமாக கொண்டு தங்கள் ஆட்சியை நிறுவியுள்ளனர். இவர்கள் தங்களை காடவர், காடுவெட்டி மற்றும் போத்தரையர் என்று அழைத்துக் கொண்டனர். இவர்களில் தலை சிறந்த மன்னர்களாக போற்றப்படுபவர்கள் சிம்ம விஷ்ணு பல்லவன், மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்மவர்ம பல்லவன், இரண்யவர்ம பல்லவன் மற்றும் நந்திவர்ம பல்லவன் போன்றோர் ஆவர். இவர்கள் தொடக்க காலத்தில் சமஸ்கிருதத்தை ஆதரித்தாலும் தங்கள் தாய்மொழியான தமிழின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை செலுத்தியுள்ளனர். இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் நந்தி கலம்பகம். தமிழுக்காக உயிர் கொடுத்தவன் நந்திவர்மன் என்பதை நாடறியும். இப்பல்லவராட்சி அபராஜிதவர்மனோடு வீழ்ச்சி பெற்றது. தமிழகத்தில் பிற்கால சோழராட்சி துளிர்த்து எழுந்தது. பிறகு பல்லவ வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் சோழர்களின் கீழ் குறுநில மன்னர்களாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இவர்கள் காடவராயர், கச்சிராயர், சம்புவராயர் என்ற பெயர்களில் அரசாட்சி செய்தனர். சோழர்களும் பல்லவர்களும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது சத்திரியர்கள் என்பதால் தங்களுக்குள் மன உறவு வைத்துக் கொண்டனர். காடவராயர், கச்சிராயர், சம்புவராயர் ஆகிய பல்லவ மன்னர்கள் தங்களை கல்வெட்டுகளில் பள்ளி என்றும் வன்னியர் என்றும் பெருமிதத்துடன் அழைத்துக் கொள்கின்றனர். பிற்கால சோழ பேரரசு என்கிற பெரும் மாளிகையை தாங்கி நின்ற வைரமணி தூண்களாக இவர்கள் விளங்கினர். இவர்களில் சோழர்களின் கீழ் ஆட்சி செய்த சம்புவராய மன்னர்கள் சிலரை இப்போது பார்ப்போம். கிபி 10ஆம் நூற்றாண்டில் சுந்தர சோழன் ஆட்சி காலத்தில் ஓமைந்தன் முன்னூற்றவன் பள்ளியான கரணமாணிக்கம் என்பவர் ஆட்சி செய்துள்ளார். அதேபோன்று செங்கேணி சாத்தன் நாலாயிரவன் என்னும் கரிகால் சோழ செங்கேணி நாடாழ்வான், பள்ளி செங்கேணி நாலாயிரவன் அம்மையப்பன் என்னும் ராஜேந்திர சோழ சம்புவராயன், செங்கேணி அம்மையப்பன் சீயன் பல்லவாண்டான் என்னும் ராஜநாராயண சம்புவராயன், அம்மையப்பன் பாண்டிநாடு கொண்டான் என்னும் கண்டர் சூரியன் சம்புவராயன், செங்கேணி வீர சோழன் அத்திமல்லன் என்னும் குலோத்துங்க சோழ சம்புவராயன் உள்ளிட்ட பலர் சோழர்களின் கீழ் ஆட்சி செய்துள்ளனர். சோழர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு சகலலோக சக்கரவர்த்தி ஏகாம்பரநாதன் வென்று மண்கொண்ட சம்புவராயர், சகலலோக சக்கரவர்த்தி திருமல்லிநாதன் ராசநாராயண சம்புவராயர், சகலலோக சக்கரவர்த்தி பொன்னின் தம்பிரான் ராசநாராயண சம்புவராயர் உள்ளிட்ட பலர் 14ஆம் நூற்றாண்டு முழுவதும் தன்னாட்சி செய்துள்ளனர். இதைப் போலவே சோழர்களின் கீழ் ஆட்சி செய்த காடவராயர்களில் சிலரை இப்போது பார்ப்போம். கிபி 10ஆம் நூற்றாண்டில் சக்தி விடங்கன் என்ற காடவ மன்னன் ஆட்சி செலுத்தியுள்ளார். பிறகு அரையன் முனையன் மோகனனான ராஜேந்திர சோழ காடவராயன், சேனாபதி ஆதித்தன் திருச்சிற்றம்பல உடையானான காடவராயன், ஆட்கொல்லி காடவராயன் ஆகியோர் ஆட்சி செய்துள்ளனர். ஆட்கொல்லி காடவராயருக்கு 2 மகன்கள். ஒருவர் பள்ளி ஆளப்பிறந்தான் ஏழிசை மோகனனான குலோத்துங்க சோழ காடவராதித்தன், மற்றொருவர் பள்ளி ஆளப்பிறந்தான் மோகனனான குலோத்துங்க சோழ கச்சியராயன். ஆட்கொல்லி காடவராயரின் 2 பிள்ளைகளில் ஒருவர் கச்சிராயர் என்றும் மற்றொருவர் காடவராயர் என்றும் சொல்லிக் கொள்வதிலிருந்து இவை இரண்டும் ஒன்றே என்பது தெரிய வருகிறது. மேலும் பள்ளி என்று தங்களை கூறிக்கொள்வதால் இவர்கள் வன்னியகுல சத்திரியரே என்பது நிரூபணமாகிறது. காடவராய மரபைச் சேர்ந்த மற்றொரு மன்னன் வீரசேகர காடவராயன். இவன் கிபி 1186ஆம் ஆண்டு விருத்தாசலத்தில் இருந்து மேற்கே சென்று கற்கடமாராயனின் கூடலையும் அதியமான் நாட்டையும் அழித்து வெற்றியுடைய தன் அனுமக் கொடியை உயர்த்தி பறக்க விட்டதோடு அனுமன் சின்னத்தை எதிரி நாட்டில் பொறித்தான் என்று விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கல்வெட்டு கூறுகிறது. முகாசாபுரூர் கச்சிராயர்கள் இன்றும் அனுமக் கொடியை பயன்படுத்தி வருவதுடன் வீரசேகர என்ற பெயரை முன்னொட்டாக பயன்படுத்தி வருகின்றனர்.
சண்டா எங்களுக்கு அனுமார் கொடிங்க. எங்களுக்கு இந்த அரச குடும்பத்துக்கு அனுமார் கொடி, வீர ஆஞ்சநேயர் கொடி தாங்க எங்களுக்கு. அதுதான் முன்னோடி தெய்வமா எடுத்துட்டு போவோம். எங்கேயும் அந்த கொடிதான் எங்களுக்கு பயன்படும். இதன் மூலம் இவர்களே வாழ்ந்து வரும் பல்லவ மன்னர்கள் என்பது வரலாற்றில் நிரூபணமாகிறது. வீரசேகர காடவராயனுக்கு பிறகு புகழ்பெற்ற காடவ அரசனாக திகழ்ந்தவன் ஏழிசை மோகனனான மணவாள பெருமாள். இவனது மகனே முதலாம் காடவராய கோப்பெருஞ்சிங்க பல்லவனாவான். இவனும் இவனது மகன் இரண்டாம் காடவராய கோப்பெருஞ்சிங்க பல்லவனும் தமிழர்களின் மொழி, இலக்கியம், கலை, கோயில் போன்றவற்றை காப்பதற்காக தங்களை அர்ப்பணித்தனர். பேணு செந்தமிழ் வாழ பிறந்த காடவன், தமிழ்நாடு காத்த பெருமான் என்றெல்லாம் இவர்கள் கல்வெட்டுகளில் புகழப்பட்டுள்ளனர். இவர்களும் இவர்களது முன்னோர்களும் 250 ஆண்டுகளுக்கும் மேலாக நாட்டியத்தையும் இசையையும் போற்றினர். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் உள்ள கிழக்கு மற்றும் தெற்கு கோபுரங்கள் இவர்களால் அமைக்கப்பட்டவையாகும். இந்த கோபுரங்கள் நாட்டியத்திற்கான கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றன. இரண்டாம் கோப்பெருஞ்சிங்க பல்லவன் கல்வெட்டுகளில் மல்லாபுரி வல்லபன், காஞ்சி நாயகன், பல்லவகுல பாரிஜாதம், அழகிய பல்லவனான கச்சியராயன், கோநந்தி பன்மன், காடவகுல திலகம், காடவகுல சூடாமணி என்றெல்லாம் போற்றப்பட்டுள்ளான். இவன் காடவகுலத்தை உயர்த்தி பிடித்தது போலவே இவன் முன்னோனான சிம்ம விஷ்ணுவின் தம்பி பீமவர்மன் தன்னை காடவன் என்று பெருமிதத்துடன் அழைத்துக் கொண்டுள்ளான். இதை போலவே நந்திவர்ம பல்லவன் காடவ குலத்தை உயர்விக்க பிறந்தவன் என்று வரலாற்றில் குறிக்கப்படுகின்றான். இப்புகழ்மிகு பல்லவ மரபில் தோன்றிய வன்னிய குல சத்திரியரே 7ஆம் அறிவு திரைப்படத்தில் போற்றப்படும் போதி தர்மராவார். பல்லவர்களாகிய காடவராயர்கள் சோழர்கள் தங்கள் உறவினர் என்பதால் தான் அவர்கள் மேற்கொண்ட போர்களில் தோழமையுடன் தோள் கொடுத்தனர். இவ்வாறு நிகழ்த்தப்பட்ட போர்களில் ஒன்றை பற்றித்தான் கலிங்கத்து பரணி பாடுகிறது. பல்லவனான கருணாகர தொண்டைமான் வன்னியன் தலைமையில் கலிங்கத்தின் மீது தொடுக்கப்பட்ட போரில் வன்னியர்களே பங்கேற்றனர். இவர்களில் வானகோவரியன், சுத்தமல்லன், உத்தம சோழனான இலங்கேஸ்வரன் என்ற பள்ளி செங்கேணி சாத்தன் சோழனான சேனாபதி வானராஜர் மற்றும் பள்ளி செங்கேணி நாலாயிரவன் அம்மையப்பனான ராஜேந்திர சோழ சம்புவராயன், சேனாபதி ஆதித்தன் திருச்சிற்றம்பல உடையானான காடவராயன், 400 மலையனான ராஜேந்திர சோழ சேதிராயன் போன்ற வன்னியர்கள் முதலாம் குலோத்துங்க சோழனின் படை தளபதிகளாக கலிங்கத்து போரில் பங்கேற்று தமிழகத்திற்கு பெருமை தேடி தந்தனர். கால வெள்ளத்தில் சோழராட்சி வீழ்ச்சியுற்றது. பின்னர் பல்லவர்களின் தோன்றல்களான சம்புவராயர்கள் படவேட்டை தலைநகராக கொண்டு தன்னாட்சி நிறுவினர். கச்சிராயர்கள் விருத்தாசலம் அருகே உள்ள பருவூர் கூற்றத்தில் ஆட்சி செலுத்தினர். இவர்களில் மற்றொரு பிரிவினர் ஆண்டிமடம் என்று அழைக்கப்படும் விளந்தையை தலைநகரமாக கொண்டு செங்கோல் நடத்தினர். கிபி 1372ஆம் ஆண்டு கல்வெட்டு விளந்தையை ஆட்சி செய்த ராகுத்த மிண்டன், அரச மார்த்தாண்டன், வெட்டுங்கை அழகிய கச்சிராயர் என்ற மன்னரை குறிப்பிடுகிறது. அதேபோல் இளமை பெருமாள் கச்சிராயர், கேசவ பெருமாள் கச்சிராயர், ஸ்ரீரங்கநாதரான வலங்கை மீகாம வானகோவரையன், பள்ளிகொண்ட பெருமாள் கச்சிராயர், ஏகாம்பரநாத கச்சிராயர், ராய ராகுத்தமிண்ட மல்லிகார்ஜுன கச்சிராயர், திரிநேத்திர கச்சிராயர் ஆகியோர் விளந்தை கச்சிராயர்களில் குறிப்பிடத்தக்கவர்களாக விளங்குகின்றனர். தமிழகத்தில் கிபி 11ஆம் நூற்றாண்டில் இருந்து இன்று வரை ஒரே பகுதியில் அரசாட்சி செலுத்தி வருபவர்கள் பரூர் கச்சிராயர்களே. மாரவர்மன் ஸ்ரீ வல்லப பாண்டியனின் ஆட்சியின் போது கிபி 1313ஆம் ஆண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று பருவூர் உடையார் தேவர் கச்சிராயர் பிள்ளைகளில் காலத்திநாதர் என்பவரை பற்றி கூறுகிறது. பருவூர் கச்சிராயர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இருங்கோல பாடிநாட்டு பருவூர் காணியுடைய தேரையராயன் என்று திருவண்ணை நல்லூரில் உள்ள ராசநாராயண சம்புவராயரின் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளார். கிபி 1360இல் விருத்தாசலத்தில் பொறிக்கப்பட்ட மாரவர்மன் சுந்தரபாண்டியனின் கல்வெட்டில் இருங்கோல பாடிநாட்டு பருவூருடையான் தேரையராயன் பொன்வழங்கினான் மகன் கட்டி தேவனான சுந்தரபாண்டிய கச்சியராயன் என்பவரை பற்றி கூறுகிறது. விருத்தாசலத்தில் கிபி 1372இல் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் பருவூருடைய தேரையராயன்
வீரசேகர முடையானான கச்சியராயன் என்பவர் குறிக்கப்படுகிறார். இதன் மூலம் பருவூரில் நீண்ட நெடுங்காலமாக கச்சிராயர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை அறிய முடிகிறது.